டே 103க்கான ஒரு 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாம் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. மணி போய் அவர் பாட்டுக்கு சின்ன பிக் பாஸ் வீட்டில் படுத்து தூங்கிட்டாரு. ரவீனா வந்து ஏங்க என்ன அவாய்ட் பண்ணுறீங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்மளும் தான் கேட்குறோம், என்னாச்சு? ஓஹோ, இதுதான் விஷயமா? இவங்க ரீஎன்ட்ரி வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நிக்சன் வந்த உடனே எங்கள் அம்மா இதை கிஃப்டாக ஒன்று கொடுக்க சொன்னாங்கன்னு ஒரு செயின் ஒன்று கொடுத்தாங்க. எது சில்வர் செயின் ஒன்று கொடுத்தாங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். ஒருவேளை அது ரீசனாக இருக்குமா? இவங்க நிக்சன் கிட்டலாம் பேசுறது மணிக்கு பிடிக்கவில்லை. ஏன்னா இவங்க திட்டத்திட்ட ஒரு 3 அணி மாதிரியே போயிட்டாங்க. அந்த பக்கமே இவங்க போய் அந்த மிங்கிலே ஆகலை. ஏன்னா ரவீனா எல்லாரும் கூடயும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அது மணிக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதை தான் அவர் சொல்கிறாரு, எனக்கு வேண்டாம். இல்லைங்க, வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாமே பேசலாம். நான் ஒரு ஜோனுக்கு போயிட்டாம்மா, என்னை விட்டுருமா, நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு மணி அந்த இடத்துலேருந்து கோச்சி கொண்டு செல்லும் அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம். என்னடா இது, முன்னாடி சரி போட்டியாக இருக்கும்போது தான் இது இருந்ததுன்னா கெஸ்ட்டாக வந்து பொசசிவ்னஸுக்கு இருக்கே என்ன மணி, அந்த பொண்ணு இப்போ செலிபிரிட்டியாலாம் ஆயிடுச்சு, எல்லாரு கூடயும் பேசணும்னு சொல்லுது, தப்பு இல்லையே. கடைசியாக கெஸ்ட்டாக வந்திருக்காங்க, அப்போ ஏன்ப்பா மனதை நோக்கடிக்கிற அந்த பொண்ணுக்கு?